ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை குறித்து பல காரியங்களை நாம் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர், நமக்கு என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் கடைபிடித்தால் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதங்கள் வந்து கிடைக்கும். இந்த அனுதின கர்மத்தின் நிகழ்ச்சி கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு காரியத்தை சொன்னார் அப்படின்னா அதை நிறைவேற்றுவார். மனுஷ வார்த்தையை நம்பி நீங்கள் எதுக்கு சோர்ந்து போகிறீங்க? அநேக சமயம் வந்து மனிதர்கள் நம்ம இடத்துல சில வாக்கு கொடுப்பாங்க, இல்லை நம்மளை பற்றி நல்ல சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆனால் இதெல்லாம் கடைசி வரைக்கும் தாக்கு பிடிக்குமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. சொன்னதை வந்து நிறைவேற்றுகிற ஒரே மனிதரும் சரி, தெய்வமும் சரி, இயேசுநாதர் ஒரு ஆள் தான். அவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை கண்டிப்பாக என்ன செய்வார், நிறைவேற்றுவார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதும்போது இவ்விதமாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். 2 தெசலோனிக்கர் 1:12. நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று அவருடைய தயவுள்ள சித்தம் முழுவதையும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். மனிதர்கள் பல காரியத்தை நம்மளை சொல்லியிருப்போம். உங்களை நாங்கள் அப்படி செய்வோம், உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு போயிடுவோம், இந்த வேலை வாங்கி தந்துடுவோம், உங்களுக்கு வீடை கட்டி தந்துடுவோம், சொத்தை தந்து என்னத்தையா சொல்லியிருப்பாங்க. அது நடக்காது. அதனால் நீங்கள் பல விதத்தில் மனிதர்களை நம்பி அவர்கள் சொன்ன வாக்கை நிறைவேற்றுவார்கள் என்பதை நம்பி அநேக முறை நம்ம வைக்கப்பட்டிருக்கோம். இப்போ கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆண்டோடைய வார்த்தை நீங்கள் நம்பினீங்கன்னா அவர் என்ன நினைக்கிறாரோ, அவர் தமது தயவுள்ள சித்தத்தின்படி நம்மளை எதற்கு முன்குறித்தாரோ அதை நிறைவேற்றுவார். நம்மை கொண்டு ஒரு காரியத்தை செய்யணும்னு அவர் ஒரு திட்டம் போட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் செய்து முடிப்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தரிசனத்தை அழைப்பையும் நம்ம கொடுத்துருவோம். இப்போ பேசுகிற நானும் சரி, நீங்களும் சரி, உங்களை எந்த விதத்தில் நடத்தணும்னு அவர் ஒரு திட்டம் வச்சுருப்பார். அந்த திட்டம் முழுவதையுமே அவர் என்ன செய்வார், கண்டிப்பாக நிறைவேற்றுவார். பவுலுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:6 பார்த்தீங்கன்னா பவுலை குறித்த தமது திட்டத்தை அங்கே அவர் வந்து சொல்கிறார். அவனை வச்சு என்ன செய்ய போகிறான் வாசிக்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். பாருங்க, அதுக்கு ஆண்டவர் சொன்ன பதில் வந்து, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். சொல்லப்படும் அப்படின்ட்டு ஆவியானவர் அங்கே என்ன செய்றாரு, சொல்லுகிறதை பார்க்கிறோம். 16 பார்த்தீங்க அப்படின்னா, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அனனியாவுக்கு ஆண்டவர் சொல்றார். அப்போ பவுலை குறித்த ஒரு திட்டத்தை சொல்லி அதை கரெக்டாக நிறைவேற்றார். பாருங்க, அவனை பாடுகளின் பாதையாக நடத்தினால் அவனை கொண்டு என்ன ஊழியத்தை செய்யணுமோ அதை செய்தார். அதனால் உங்களை கொண்டு என்ன செய்யணும், உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும், சபைக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும் தேவன் முன்குறித்திருக்கிறாரோ கண்டிப்பாக நிறைவேற்றுவார். செருபாபேலை எதுக்கு எடுத்தார் அப்படின்னா, ஆலயத்தை கட்டுவதற்காக செலக்ட் பண்ணார். கோரேசை எதற்கு செலக்ட் பண்ணார்னா, அவன் தான் அதுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கணும். கரெக்டாக அதை காரியத்தை செய்து ஆலயத்தை கட்ட வச்சார். நெகேமியா சூஸ் பண்ணார், அவனை வச்சு அலங்கத்தை கட்டார். ஆனால் உங்களை குறித்த தேவ திட்டம் இருக்குது. நான் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கேனே, அல்லது என்கிட்ட வாக்கு கொடுத்த என்னை இது பண்ணுறாங்களே, ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவங்களுக்கெல்லாம் மேலே ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு திட்டம் வச்சுருக்கிறாரு. அதை நிச்சயம் நிறைவேற்றி உங்கள் வாழ்க்கையை நிச்சயம் வருத்துவார். காட் பிளஸ் யூ.